ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் அப்படின்றது 13வது அத்தியாயம். இந்த 13வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்திலே பகவான் ஆத்மாவை பற்றியும் தேகம், அதாவது இந்த உடலை பற்றியும் சொல்கிறாரு. அதாவது இது சொல்லும் போதேவே ஆத்மா வேற உடல் வேற அப்படின்றத நமக்கு சுட்டி காமிக்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆத்மா தான் க்ஷேத்ரஜ்ஞன், அதாவது விளைவிக்கும் ஆத்மா. இந்த உடல் தான் க்ஷேத்திரம், விளையும் நிலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு முதல் ஸ்லோகத்தில். இப்போ அதை எடுத்து தொடர்ந்து 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத் ஜ்ஞானம் மதம் மம மதம், அதாவது இதுதான் என்னுடைய மதம், இதுதான் என்னுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் முதல்லையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எது அப்படின்னு கேட்டால் சர்வக்ஷேத்ரேஷு, அனைத்து உடல்களிலும், க்ஷேத்ரஜ்ஞ அப்பி, அதாவது ஜீவாத்மாக்கள், அதாவது ஆத்மாக்களிலேயும் கூட மாம் வித்தி, என்ன அறிந்து கொள்வாய் அப்படின்னா பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அச்சுத்தாக இருக்கக்கூடிய உடல், அதாவது அறிவில்லாத ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த உடல்கள்லேயும் சரி, அறிவு இருக்கக்கூடிய சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்குள்ளேயும் சரி, அனைத்து பொருள்களிலேயும் அனைத்துக்குள்ளும் உரைபவன் நான் தான் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கேன், ஆட்சி செலுத்துபவன் நான் தான் அப்படின்ட்டு பகவான் அந்த விஷயத்தை இங்கே ஸ்தாபிக்கிறாரு. க்ஷேத்ரஜ்ஞ யோகோ, விளைநிலமான உடலும் விளைநிலம்னு புரிந்து கொண்ட அந்த ஜீவாத்மா, இந்த ரெண்டுமே பிரம்மத்தை அதாவது பரமாத்மாவா அந்தராத்மாவா கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத் இப்படின்னு சொல்லப்படுதே, இதுதான் தத் ஞானம், இதுதான் உண்மையான அறிவு. மற்றபடி எவ்வளவோ இந்த உலகத்தில் அறிவுன்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் இந்த அறிவு தான் உண்மையான அறிவு. என்னது? முதல்ல ஆத்மா வேற உடல் வேற. நான்னு சொல்லும்போது இந்த நான்றது வார்த்தை குறிக்குது ஆத்மா தான். அப்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல், என்னுடைய கை, என்னுடைய தலைன்னு சொல்கிறோம். நான் தலை நான் உடல்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. அப்போவே என்ன தெரியுது? எதனோடையோடதோ இந்த உடல் அப்படின்ட்டு. அப்போ எதனோடதோடதுன்னா ஆத்மாவோடது. அப்போ நான்றது ஆத்மா, இந்த ஆத்மாவுடையது தான் அந்த உடல். இது பார்த்தாச்சும் முதல் ஸ்லோகத்தில். இப்போ அது மட்டும் இல்லாமல் பகவான் மேலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அறிவில்லாத ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய உடல்கள்லையும் சரி, இந்த உடல் தான் விளைநிலம்னு புரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த ஜீவாத்மா, அறிவுள்ள ஜீவாத்மாக்குள்ளேயும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் அந்தராத்மாவா பகவான் தான் இருக்காரு. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்காரு. அது மட்டும் இல்லை, பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆட்சி செலுத்துபவராகவும் இருக்காரு அப்படின்றது தான் இந்த 2வது ஸ்லோகம் மூலமாக பகவான் சொல்கிறாரு. இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கா மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம நினைக்கலாம் ஆத்மா உடல் பற்றி ஏற்கனவே நம்ம 2வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோமே, அதை பற்றி எதுக்கு அப்படின்னா, ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக நம்ம இப்போ போகிறோம். கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கா மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை. அதனால தான் நம்ம ஒரு தொடர்லையும் ஒரு ஸ்லோகமாக மட்டும்தான் எடுத்து பார்த்துட்டு போகிறோம். அர்த்தங்கள் சுலபமாக புரியணுன்றதுக்காக. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.